ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் குரு பரம்பரையோட மகிமையும் குரு பரம்பரை சம்பந்தத்தோட முக்கியத்துவத்தை பற்றியும் சேவித்தோம். இன்னிக்கும் தொடர்ந்து ராமானுஜ வைபவத்தை தொடர்ந்து சேவிக்கலாம். இப்போ ஆண்டாளுக்கும் கூரத்தாழ்வாருக்கும் புத்திரர்கள் இருந்தார்கள். இப்போ ஆண்டாளுக்கு தமது புத்திரரான பட்டருக்கு திருமணம் முடிக்க வேணும்ன்ற இச்சை. அதை அவர் கூரத்தாழ்வாரிடம் சொல்கிறாள். இப்போ கூரத்தாழ்வாரோ நேர எம்பெருமானாரிடம் போய் அதை விண்ணப்பிக்கிறாராம். அப்போ ராமானுஜர் சொல்கிறார், பெரிய நம்பியோட உறவினர் உத்தம நம்பி அவருடைய பெண்ணை கேட்கலாம்னு சொல்ல கூரத்தாழ்வாரும் அவ்வாறே அவரிடம் போய் கேட்கிறார். ஆனால் முதல்ல உத்தம நம்பி மறுத்து விடுகிறாராம். சரி, கொஞ்ச காலம் அமைதியாக இருக்கிறார். மறுபடியும் ஆண்டாள் நினைவூட்டுகிறாளாம். அப்போ அவருக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. ஆழ்வான் நேர அரங்கனை சென்று சேவிக்கிறார். அப்போ அரங்கன் கேட்டானாம், என்ன கவலைன்னு கேட்க அப்போ அவர் சொல்கிறார், இதெல்லாம் நடந்தது புத்திரனுக்கு திருமணம் முடிக்க வேணும்னு சொல்ல. அப்போ அரங்கன் சொல்கிறானாம், இது உமது கவலை இல்லையே, இது என்னுடைய கவலை. என என்னைக்கோ பெருமானும் பிராட்டியும் பட்டரை தமது புத்திரனாக ஸ்வீகரித்தார்கள் இல்லையா, அதனால இந்த கவலை உமக்கு வேணாம்னு சொன்னாராம். அதே போல உத்தம நம்பியோட கனவுல போய் என் புத்திரனான பட்டருக்கு உன் புத்திரியை திருமணம் முடிக்க வேணும்னு கேட்டானாம் அரங்கன். இப்போ இந்த இடத்துல பெருமான் ஆழ்வானுடைய புத்திரனுக்கு பெண் கேட்கவில்லை, தன்னுடைய புத்திரனான பட்டருக்கு பெண் கேட்டான். இப்போ பட்டர் குழந்தை பருவத்தில் இருக்கச்ச நாமே பார்த்தோம், உரிமையோடு தாய் தந்தைன்னு எண்ணி அந்த பகவானிடம் சென்றார் இல்லையா. அதனால பகவானும் சௌலபியத்தாலும் தனது புத்திரனாகவே பட்டரை ஏற்றுக்கொண்டார். இதுதான் அனைத்து ஜீவாத்மாக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தமும் இதுதான். அதை நாம் உணரும்போது நம்முடைய கவலை நமதில்லை, அவனுடையதுன்னு புரியும். அவன்தானே நமக்கு எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிறான். அதனால நம்முடைய பொறுப்பு நம்மதில்லை, அவனுடையதுன்னு காட்டுறது தான் இந்த கதை. அப்படியே உத்தம நம்பியும் தனது 2 புத்திரிகளையும் கூரத்தாழ்வாரோடைய 2 புத்திரர்களுக்கும் திருமணம் முடித்து வைத்தார். இப்போ எல்லா இடத்துலையும் உடையவரோட பெருமையும் ஸ்ரீபாஷ்யத்தோட மகிமையும் அவருடைய சீடர்களோட வைபவமும் எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பித்தது. ராமானுஜ சம்பிரதாயம் எல்லா இடத்திலும் திக்கெட்டு பரவியது. இப்போ இது எல்லாமே சோழ நாட்டை ஆண்ட ஒரு மன்னனுக்கு பொறாமையை ஊட்டியது. 2ஆம் குலோத்துங்க சோழனவன் ராமானுஜர் மீது பொறாமையால் சீரழிந்து கொண்டிருந்தான். எப்படியாவது இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை தடுத்து நிறுத்த வேணும்னு எண்ணம் கொண்டானாம். அதனால கோவில்களுக்கெல்லாம் எண்ணற்ற இடையூறுகளை விளைவிக்க ஆரம்பித்தான். இப்போ இதெல்லாம் ராமானுஜருக்கு தெரிய வந்தது. அப்போ பெரிய நம்பிகளிடம் போய் சொல்கிறாராம், இதை எப்படி தடுப்பதுன்னு கேட்க அப்போ பெரிய நம்பி சொன்னாராம், நான் இந்த அரங்கனை சுற்றி துவயமந்திர கவசத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்ல அப்போ என் கூட இருப்பதற்காக ஒரு செருக்கற்ற ஒருவர் வேணும்னு கேட்க அப்போ கூரத்தாழ்வாரை ராமானுஜர் அனுப்பி வைக்கிறார். அப்போ அந்த துவயமந்திரத்தோட மகிமையால் இந்த அரசனோட கொடுமைகள் கொஞ்சம் குறைந்ததாம். ஆனால் கொஞ்ச காலத்திற்கு அப்புறம் மீண்டும் அவனுடைய இம்சைகள் தொடர்ந்தது. இப்போ அந்த மன்னனுக்கு எப்படியாவது ராமானுஜரை அழைத்து வந்து அவர் கையொப்பம் வாங்க வேணும்னு எண்ணமாம். என்னன்னு, இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை அழிக்க வேணும் என்பதற்காக அதற்கு விரோதமாக அவரிடமிருந்து கையொப்பம் வாங்க வேணும்னு எண்ணம் கொண்டான் அந்த மன்னன். இப்போ இந்த செய்தியெல்லாம் எப்படியோ நடாதூர் ஆழ்வானுக்கு தெரிய வந்தது. இப்போ அவர் பார்த்தாராம், எப்படியாவது ராமானுஜரையும் ராமானுஜ சம்பிரதாயத்தையும் காக்க வேணும். அதனால் இந்த விஷயத்தை எல்லாம் நேர ராமானுஜரிடம் சொல்லவில்லையாம், நேரே சென்று கூரத்தாழ்வாரிடம் போய் சொல்கிறார். இப்போ கூரத்தாழ்வாரும் இப்போ நடாதூர் ஆழ்வானை பாராட்டுகிறாராம். தக்க நேரத்தில் வந்து செய்தி கொடுத்தார் இல்லையா. இப்பொழுது எப்படியாவது ராமானுஜரை காப்பாற்ற வேணும், ராமானுஜ சம்பிரதாயத்தை காப்பாற்ற வேணும். அந்த பொறுப்புகள் எல்லாம் தன் மீது இருப்பதை உணர்ந்தார் கூரத்தாழ்வார். இப்போ அடுத்து என்ன செய்வது? அந்த சோழ மன்னன் என்னென்ன செய்தான், அவனால் என்னென்ன விபரீதங்கள் நடந்தது, ராமானுஜருடைய நிலை என்ன ஆனது என்பதையெல்லாம் நாமும் காத்திருந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.